கிழிச்சு. அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஏதாவது பிரச்சனை வரும்போது தயவு செய்து முடிஞ்ச அளவு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா? இப்போ இதில் இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் தானே, தமிழர்கள் ஒவ்வொருத்தரையும் தேடி போய் அறுப்பாராம், சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு வயசான ஒரு அறிவில்லாத ஒருத்தர் கூட இல்லை, நல்ல யங்ஸ்டர் ஒருத்தர் போடா வெளியே போடான்னு மூஞ்சில் வந்து சொல்கிறாரு. யாராக வேண்டாலும் இருக்கட்டும், அந்த போட்டிருக்கிற உடுப்பு இருக்கு இல்லையா, அந்த உடுப்புக்குரிய மரியாதையை மட்டும் கொடுங்க, சரியா? ஏன்னா இதுதான் பிரச்சனை ஆகுது. இது கடைசியில் இந்த மாதிரி விடயங்கள் தான் தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகளை உருவாக்குறது, தனிப்பட்ட ரீதியில் ஆபத்துக்கள் உருவாக்குறது. ஏன்னா நம்ம 4 பேர் கூட்டம் சேர்ந்த உடனே நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பாடும். 4 பேர் நிற்கானடா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது நோட்டட் பண்ணக்கூடிய ஆட்களில் நம்ம தனித்து நிற்போம். நம்ம முன்னாடி போய் நின்று போடா வாடா ஏய் அடிப்பண்டா குத்துவண்டா வெட்டுவண்டான்னு சொல்லும்போது நோட் பண்ணிக்குவாங்க. யாரோ அவங்கள தேடி தனித்தனியாக டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு பேரணிகள்லையும், எந்த ஒரு போராட்டங்கள்லையும், எந்த ஒரு சூழல்லையும் வந்து தயவு செய்து வார்த்தைகளை விடாதீங்க. இறைவன் ஒருவன் இருக்கிறான். எங்களுடைய முயற்சிகள், போராட்டங்கள் நல்லபடியாக நேர்மையான முறையில் இருக்கணும். யாருக்கும் என்ன சொல்கிறது, ஒரு அவதூறு விளைவித்தோ அல்லது யாருக்கும் வந்து நாம் அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ நம்மளுடைய போராட்டங்களில் வந்து ஒரு போதும் வார்த்தைகளை விட்டுடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். இந்த விடயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. காவி அணிந்த காவாலிகளில் மிகப்பெரிய காவாலியாக இந்த ஆளை நம்ம பார்க்குறோம். தமிழர்கள் ஒவ்வொருவரையும் வீடு வந்து தேடி வெட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அரெஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அரசாங்கத்தால். பிடி ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த நபரை வந்து பிடிக்க சொல்லி. இந்த மாதிரி ஆட்கள் இப்போ கல்குடத்தே ஞானசார, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அவருடைய ஃபோட்டோவும் போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த நபர், இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த காடையர்களையும் மிக மோசமான ஆட்கள் இவங்க வந்து மதகுரு. இப்போ சாதாரண புத்தர் ஒரு அமைதியை தேடி அவருடைய அந்த சூழலையே மாற்றி ரொம்ப அதிகமாகவே வந்து அஹிம்சை வழியையும் அமைதியையும் போதித்தவர் தான் புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புத்த வழியில் வந்த சாதுக்கள் என்ற பெயரில் ஒரு சில சாக்கடையில் புரண்டவங்க அராஜகம் பண்ணும்போது அந்த புத்த மதத்துக்கும் சேர்த்து ஒரு கேவலம். ஏன்னா நிறையவே இப்போ நம்ம வெளிநாட்டில் வாழ்கிறோம், ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. ஏன் இப்போ நம்மளோட எந்த பாருங்க, இந்த நாய் அடே டிக்டாக்ல ஒரு சட்டம் இல்லையாடா, மார்க்கங்களை பற்றி பேசுகிறானுங்க, அதை இழிவுபடுத்துகிறான், இதை இழிவுபடுத்துகிறான், ரிலிஜன்ஸை இழிவுபடுத்துகிறானுங்க, மத வணக்க வழிபாடுகளை இழிவுபடுத்துகிறானுங்க, தனிப்பட்ட ஆட்களை இழிவுபடுத்துகிறாங்க. டிக்டாக் வந்து நான் தான் சொன்னேனே அன்னைக்கு, சோஷியல் மீடியாவே இல்லை சிஎல் மீடியாவான்ற மாதிரி இருக்குது. இந்த பைத்தியக்காரன் அடுத்த விசரன் எல்லா மதத்திலையும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறது, தமிழ் ஹிந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், எல்லா மதங்கள்லேயும் இந்த மாதிரி சில விசரன்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்களை தாண்டி கடந்து தான் நாம் நம்மளுடைய பயணங்களை மேற்கொள்ளணும். அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வன்முறையையோ அல்லது வன்மத்தையோ நாம் கையில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பொது வெளிகளில் உறவுகளை பேசும்போது ரொம்ப கவனம். ஏன்னா அந்த சகோதரர் வந்து கூட்டத்தில் நாம் பேசுகிறோம், ஏய் போடா 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 அப்படின்னு சொல்லும்போது
அங்கே இருக்கிற போலீஸ்காரனே நம்மளை நோட் பண்ணுவான். ஏன் அவனுங்களுடைய மத குருவை நாம் அப்படி சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்குவானுங்க. அது அப்புறம் தனிப்பட்ட முறையில் அது ஒரு தனி கணக்காக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துலையுமே தயவு செய்து முந்திக்காதீங்க, முட்டிக்காதீங்க, ரொம்ப கவனம். அதே மாதிரி நான் இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன். இந்த வெளிநாடுகள், அதாவது யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் விரும்புகிறாங்க என்னென்னா, இலங்கையில் தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கணும், இலங்கையில் அமைதியே இருக்கக்கூடாது, இலங்கைக்குள்ளே எப்படியுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, மத பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, again they want. But why? They need to stay there. They need a problem in Sri Lanka. Because they can talk every time, our country have a problem, trouble, we can go, we are motherland again. நான் உங்களுக்கு விளங்குற முறையிலையும் சொன்னேன். அதாவது எங்களுடைய இலங்கையில் எங்களுக்கு பிரச்சனை, எங்களால் போகவே முடியாது. இப்போ சாதாரணமாக சிலர் குடியுரிமை எடுத்திருக்காங்க, சிலர் குடியுரிமை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களில் ஒரு சிலர் இலங்கை அவங்களுடைய விருப்பமே என்னென்னா, இலங்கையில் அமைதியின்மை, இலங்கையில் பிரச்சனை, அடிதடி, வெட்டு குத்து, கலவரம், யுத்தம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தால் தான் வெளிநாடுகளில் போய் எங்களுக்கு இலங்கையில் வாழ முடியாது, எங்களுக்கு இலங்கை ஆபத்து, பாருங்கள் இன்னைக்கு நடந்தது பாருங்கள், நேற்று நடந்ததை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுடைய விடயங்களில் அவங்களுடைய நிலைமையை அந்த இடத்துல சரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற நிலைமையில் சிலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விசமிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் யாருடைய தூண்டுதலுக்கும் இதாகாமல் நம்மளுடைய முறையில், நம்மளுடைய முயற்சிகளில் நம்மளுடைய வெற்றிகள் அடைய முயற்சி செய்வோம், நம்மளுடைய உரிமைகளை பெற போராடுவோம். இப்போ அதுக்காக இந்த பைத்தியக்காரன் பேசுகிறான். இப்போ பாருங்கள், இந்த மடையன் பேசுகிறான்னு இவனுக்கு எதிராக நானும் போயிட்டு இந்து மதத்தையோ இல்லை கடவுளையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றையோ நான் எடுத்து வச்சு நானும் இந்த மாதிரி பேசினா இவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இது காலமாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னை பார்த்து இன்னொருத்தனை ஆரம்பிப்பான், இன்னொருத்தன் பார்த்து இன்னொருத்தனை ஆரம்பிப்பான், இவனை பார்த்து இன்னொருத்தனை ஆரம்பிப்பான். அப்படியே அது கடைசியில் இன மத மொழி அப்படியோ பிரச்சனையாகவே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் ஒன்றும் கணக்கெடுக்காமல் விடணும், இல்லை அவனுங்களுக்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சிந்தித்து செயல்படுங்க மக்களே. துண்டாக வெட்டுவேன்னு சொன்னவரை கொண்டு போய் ஜெயிலில் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா துண்டு சீலையோடு உட்கார வைப்பானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்போ கைதாகிறாருன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்குரிய அழுத்தங்களை தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களில் நாம் கொடுப்போம். இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், வீடு வீடாக போய் வெட்டுவேன் அப்படின்ற வீடியோ பல லட்சம் வியூஸ் போயிடுச்சு. அது இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் சேர்த்து வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. இலங்கைக்குரிய வீடியோ அது, ஆனால் இந்தியாவிலையும் வைரல் ஆயிடுச்சு. நிறைய இந்திய சகோதரர்கள் கூட அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கைது வாரண்ட் வந்திருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்ததாக.